2011 மாடல் சிங்கிள் ஓனர் 230 கேட்குதுங்க. 2007 மாடல் 2 ஓனர் 99 ரூபா கேட்குதுங்க. 2012 மாடல் 3 ஓனருங்க 1,88,000 ரூபா கேட்குதுங்க. 2012 மாடல் 3 ஓனருங்க 95,000 ரூபா கேட்குதுங்க. 2011 மாடல் 3 ஓனருங்க 1,99,000 ரூபா கேட்குதுங்க. 2007 மாடல் 3 ஓனருங்க 98,000 ரூபா கேட்குதுங்க. 2018 மாடலுங்க 4 ஓனர் 2,99,000 ரூபா கேட்குதுங்க. 2011 மாடல் 2 ஓனருங்க 2,78,000 ரூபா கேட்குதுங்க. 2009 மாடலுங்க 2 ஓனர் 2,65,000 ரூபா கேட்குதுங்க. 2008 மாடல் 2 ஓனருங்க 2,60,000 ரூபா கேட்குதுங்க. 2011 மாடலுங்க 4 ஓனர் கண்டிஷன் 58,000 ரூபா கேட்குதுங்க. 2008 மாடலுங்க 4 ஓனர் கண்டிஷனுங்க இந்த வண்டி 98,000 ரூபா கொடுத்துடலாங்க. 2019 மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க 3,68,000 ரூபா கொடுத்துடலாங்க. 2006 மாடலுங்க 3 ஓனருங்க 1,08,000 ரூபா கொடுத்துடலாங்க. அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அஸ்விகார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. இந்த வாரம் நம்மக்கிட்ட ஒரு 4-5 வண்டி கலெக்ஷன் வந்திருக்கு. அந்த வண்டியை பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் காமி பிரதர்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா காங்கேய ரோட்டில் நாச்சிவாளைங்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஆஃபீஸுங்க. நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்குங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டாஃப் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. யாராவது திருப்பூரில் காங்கேய ரோட்டில் யாராவது வேலைக்கு ஆள் இருந்தீங்கன்னா உடனே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேலைக்கு ஒரு 3-4 பேர் வேலைக்கு தேவைப்படுது. ஏதாவது கூப்பிடுங்க. ஆண் பெண் 2 பேருமே தேவைப்படுது. வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற வண்டிங்க மாருதி 800 2007 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இது ஒரு சென்னை நம்பருங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குதுங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டு. பாடி லைனில் பாருங்கள் 4 டயர் ஆவரேஜாக ஒரு 70% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள். கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. வண்டி ஏசி வர டைப்புங்க. ஏசி ஒர்க்கிங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. வண்டி பாருங்கள் ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 1,10 1,15 போயிட்டுருக்குங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் நம்ம அவ்வளோலாம் கேட்கல. 99,000 ரூபா தாங்க கேட்குது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு 40,000 to 50,000 கொண்டு வாங்க. இந்த வண்டியை நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ண முடியாது. திருப்பூர் கஸ்டமருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் இயானுங்க. இது ஒரு மேக்னா ப்ளஸ்ஸுங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. இதுக்கு அமைஞ்சிருக்கிற ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டியோட மாடல் 2012ங்க. இது ஒரு சென்னை நம்பர் தான். ஃபேன்சி நம்பர் இருக்குது. வண்டியோட பாடி லைனில் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 4 டயரும் பாருங்கள் ஒரு தெளிவான பட்டன் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்புங்க. இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் 76,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு. பாடி லைன் சின்ன டென்ட் கிராச் தான் இருக்கும். மற்றபடி வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க. ரெண்டுலேயுமே ஓடும். பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுலேயுமே ஓட்டிக்கலாம். இது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 1,88,000 ரூபா கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. ஒரு சின்ன நெகோசியபிள் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50,000 to 60,000 கொண்டு வாங்க. இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்து ஒரு தெளிவான டீசல் வண்டி லோ பட்ஜெட்டில் கொண்டாந்துருக்குறேங்க. இது 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது வந்து பாருங்கள் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இது ஒரு ஆரஞ்சு கலரு. வண்டி தெளிவாக இருக்குதுங்க. வண்டி இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ரியர் சீட் கவரும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. பாடி லைனில் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. பவர் விண்டோவும் இருக்குதுங்க. ஏசியெல்லாம் கூலிங் நல்லாவே இருக்குதுங்க. பாடி லைன் பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்க. 2012 மாடல். இது ஒரு டீசல் வேரியண்ட் 3 ஓனர் கண்டிஷனுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 95,000 ரூபா தாங்க கேட்குது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. ஒரு சின்ன நெகோசியபிள் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ண முடியாதுங்க. ரெடி கேஷ் தான் பண்ண முடியும்.
ஆன் கேஸ் கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிட்டு போங்க. இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிட்ஸ் பார்க்குறேங்க. இது ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, பேஸ் வேரியண்ட்டு தான். 2011 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டி பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரில், கோயம்புத்தூர் நம்பரில் வந்துருக்குதுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயரும் பாருங்கள் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வண்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லைங்க, அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்டீரியரும் பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க, பவர் விண்டோ மட்டும் வராது. மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குதுங்க. இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி பார்க்க முடியாதுங்க, அது இந்த மாடலில். இந்த வண்டியோட கலரும் பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒரு லுக்கான கலராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,30,000 தாங்க கேட்குது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 80,000 to 90,000 கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க. இது ஒரு 2007 மாடல், 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பியூர் பிளாக்குங்க, தெளிவாக இருக்குது. இது ஒரு வண்டி சென்னை நம்பருங்க. வண்டி பாடி லைனில் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாம். 4 டயரும் பாருங்கள் ஒரு 60 to 70% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. லெதர் சீட் கவர், ரியர் சீட் கவர், லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 170 பக்கம் ஓடி இருக்குதுங்க. வண்டி தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம வண்டி எடுக்கிறவங்க பேரில் எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வரும். நீங்கள் இந்த வண்டிக்கு நம்ம இப்படியே எஃப்சி இல்லாமல் கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 98,000 கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க. இது ஒரு எல்எக்ஸ்ஐயை விஎக்ஸ்ஐயை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பரில் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பாடியில் மட்டும் சின்ன டென்ட் கிராச் இருக்குங்க, மற்றபடி வண்டி குவாலிட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். 4 டயருமே ஒரு 80%க்கு மேலே இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், ஒரு பிராண்ட் நியூ லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே ஹை குவாலிட்டி லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் லெதர் சீட் கவரு. வண்டிக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. வண்டி பாருங்கள். இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. பாடி லைன் மட்டும் சின்ன டென்ட் கிராச் இருக்குங்க, மற்றபடி வண்டியெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 2,78,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 70,000 to 80,000 கொண்டு வாங்க, இந்த வண்டி பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமருக்கு தாங்க நம்ம லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமருக்கு ஆன் கேஸ் கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க. இது ஒரு 2006 மாடல், ஒரு தெளிவான சில்வர் கலரில் கொண்டு வந்திருக்கிறேங்க. இது ஒரு சென்னை நம்பர் தாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 டயரும் ஒரு தெளிவான பட்டன் கண்டிஷனில் இருக்குதுங்க, 60 to 70% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டிக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. வண்டி எடுக்கிறவங்க பேரில் எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வருங்க. இது ஒரு சில்வர் கலர் வண்டிங்க. 4 வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு 50,000 to 60,000 கொண்டு வாங்க, இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஸ் கொண்டு வாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற வண்டி டாட்டா நானோங்க. இது ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. வண்டி குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க. இன்ஜின் 100% தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் 300 கிலோமீட்டர் ஓட்டியே பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. 4 டயரும் பாருங்கள் ஒரு 40 to 50% தான் இருக்கும். இன்டீரியர் பாருங்கள் ஒரு நீட்டான லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,03,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி வெல் மெயின்டைன்ட் ஆகிருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க.
இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, பொல்யூஷன் கரண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறக்கே ஒரு 15,000 ரூபாய்க்கு பக்கம் செலவாகும். ஓனர் மட்டும்தாங்க இந்த வண்டிக்கு மைனஸு, மற்றபடி வண்டியெல்லாம் தெளிவாக இருக்குது. வண்டி எங்கே வேணாலும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். நாங்களே ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டி பார்த்துருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 58,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000மோ 2000மோ ஏதோ கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன். இந்த வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, லோ பட்ஜெட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியை புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். போகிற வண்டி ஜென் எஸ்டிலோங்க. இது ஒரு 2008 மாடல். ஓனர் மட்டும் 4 தாங்க, மற்றபடி வண்டியிலலாம் எந்த குறையும் இல்லைங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஒரு சென்னை நம்பரு, ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது. இது ஒரு பிஸ்கெட் கலர், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். வண்டி கலர் பார்த்தாலும் பிடிக்குங்க. 4 டயரும் பாருங்கள், ஒரு 60 to 70% இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. எடுக்கிறவங்க பேரில் எடுத்து கொடுத்துடலாம், அது தனி சார்ஜ் வரும். இன்டீரியர் பாருங்கள், ஒரு நீட்டான லெதர் சீட் கவர் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி 1,07,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே தெரியாது. ஒரு லோ பட்ஜெட்டில் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. எடுக்கிறவங்க பேரில் எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வரும். இந்த வண்டி ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 98,000 கொடுத்துடலாங்க. உடனே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டி புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஆல்டோ K10ங்க. 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி பியூர் பெட்ரோலுங்க. வண்டி குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டி ரப்பிங் பாலிஷ், டெப்லான் பாலிஷ்லாம் போட்டு வச்சுருக்குது. வண்டி 4 டயரும் பாருங்கள், ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அந்தளவுக்கு தெளிவான பட்டனில் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், கம்பெனி ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. பாடி லைன்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. பவர் விண்டோவும் இருக்குதுங்க. ஏசியெல்லாம் கூலிங் பயங்கரமாக இருக்கும். ஒரு நீட்டான மியூசிக் பிளேயர் போட்டிருக்கிறாங்க. வண்டி பாடி லைனில் ஒரு சின்ன டென்ட்டு கிராச்சும் கூட பார்க்க முடியாதுங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் 78,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டிக்கோட ஓனர் கண்டிஷன் தாங்க 3, மற்றபடி குவாலிட்டியில் வண்டி வெல் மெயின்டைன்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 1,99,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன நெகோசியபிள் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 to 70,000 கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமருக்கு தான் லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமருக்கு ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் பார்க்குறேங்க. இது ஒரு 2008 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இது ஒரு சென்னை நம்பருங்க, ஃபேன்சி நம்பரில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது ஒரு பியூர் ஒயிட்டுங்க, தெளிவாக இருக்குதுங்க. வண்டி 4 வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள், ஒரு 70 to 80% இருக்கும். இந்த வண்டிக்கு 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் லோ பட்ஜெட்டில் தெளிவான வண்டி வர்றது ரொம்ப சிரமங்க. இந்த வண்டி பார்க்கலாம். இது ஒரு டீசல் வண்டிங்க. டீசல் வண்டியெல்லாம் ரேராக தான் கிடைக்கும். இந்த வண்டியை பாருங்கள். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன நெகோசியபிள் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 90,000 to 1,00,000 கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமருக்கு தாங்க நம்ம லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஈகோங்க. 5 சீட்டரை 7 சீட்டரை கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஏசி வர டைப்புங்க. இது ஒரு சென்னை நம்பருங்க. ஓனர் மட்டும்தாங்க மைனஸு, மற்றபடி ஒரு ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக போகிறக்கு ஒரு அருமையான வண்டிங்க. ஒரு 7 பேர் 8 பேர் போகக்கூடிய ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி வரீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், ஒரு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஏசி வர டைப்புங்க. ஒரு நீட்டான மியூசிக் பிளேயர் போட்டிருக்கிறாங்க. வண்டி வெல் மெயின்டைன்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் 43,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி 2018 மாடல், 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 43,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,99,000 கொடுத்துடலாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் கையில் ஒரு 60,000 to 70,000 இருந்ததுன்னா இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. எஃப்சி, இன்சூரன்ஸ், பொல்யூஷன் எல்லாமே கரண்ட் இருக்குது. நீங்கள் பணத்தோடு வந்தீங்கன்னா இந்த வண்டியை பை பண்ணிட்டு போயிடலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறேங்க. இது 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது ஒரு சென்னை நம்பருங்க. இது ஒரு வார்ம் ஒயிட்டு, தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 4 டயரும் பிராண்ட் நியூ போட்டிருக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க.
இது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, கம்பெனி மியூசிக் பிளேயர் வருதுங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா 76,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இது ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 2,65,000 தாங்க கேட்குது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு ரூபா கொண்டு வாங்க, இந்த வண்டியை நம்ம பை பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமருக்கு தாங்க லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க. இது ஒரு 7 சீட்டர் வண்டி தாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். இது ஒரு கடலூர் வண்டிங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 67,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 4 டயரும் பாருங்கள், அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. பாடி லைன் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், டச் ஸ்க்ரீனு எல்லாமே வர டைப்புங்க. பவர் விண்டோ வருதுங்க. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளுங்க. வண்டி குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ஒரு 16 கிடைக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 3,68,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிள் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 80,000 to 90,000 கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் கிடைக்குங்க. இங்கே எங்கேருந்து வேணாலும் வாங்க, இந்த வண்டிக்கு லோன் பண்ணி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம்.